மாதிரி பருப்பு வடை செஞ்சு போர் அடிக்குதா உங்களுக்கு? அப்போ இந்த உருளைக்கிழங்கு பருப்பு வடையை நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டில். இதுக்கு வடை பருப்பு நான் ஊற வச்ச பருப்பு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சேர்த்துருக்கேன். கூடவே 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு கூடவே 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இஞ்சி கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகு, கருவேப்பிலை இது அவ்வளோத்தையும் குட்டியாக சாப் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. எப்பவும் பண்ணுற மாதிரி இந்த ரெசிபி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக, உள்ள ரொம்ப சாஃப்டாக, வெளியில் மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டியாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது வெந்து வரும். இந்த மாதிரி அழகாக ஒட்டிக்கும். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு சூடாக பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா கைவிட்டு அழுத்தி விடுங்க, இல்லைன்னா அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி அழகாக பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துருங்க. கூடவே ஒரு கட்டன் சாய் இல்லைன்னா எப்படி? உங்களுக்கு டீ பிடிக்குமா இல்லை காஃபி பிடிக்குமா, இல்லை நீங்கள் பிளாக் டீ லவரான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல சூடான பருப்பு வடைக்கு கூட இந்த பிளாக் டீ அட்டகாசமாக இருந்துச்சு. உள்ளே ரொம்ப சாஃப்டாக, வெளியே அந்த பொட்டேட்டோ எல்லாம் நல்லா வெந்து அழகாக இருந்துச்சு. ஆவி பறக்க பறக்க சுட சுட அம்சமாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த காம்போ அடிச்சிக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்க மறக்காம கன்னியாகுமரி சுவையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மனசுக்கு பிடிச்சதை சமைங்க, மனசார சாப்பிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.